Hi guys, welcome to Learn Automation Online. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் குட்டி கான்செப்ட் தான். நம்ம இந்த ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்த்தோம்ல, டெஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் டாஸ்கில் 7 டாஸ்க் பார்த்துருந்தோம், 7 ஆக்டிவிட்டி பார்த்துருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி டெஸ்ட் பிளானிங். இந்த டெஸ்ட் பிளானிங் அப்படிங்கிற இந்த மேஜர் ஆக்டிவிட்டி, மெயின் ஆக்டிவிட்டி எந்தெந்த இன்னும் சப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உள்ளடக்கினது அப்படின்னா, நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம்ல, அந்த டெஸ்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? ஓகே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டெஸ்ட் பிளானிங் அப்படிங்கிற அந்த மெயின் ஆக்டிவிட்டி என்னென்னலாம் ஆக்டிவிட்டிஸை இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா, நம்ம டெஸ்ட்டோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணுறதும், அண்ட் நம்மளோட எய்ம் கோல் அப்படின்னு நம்ம ஒன்று செட் பண்ணி வச்சிட்டோம்ல, அப்ஜெக்டிவ்னு ஒன்று செட் பண்ணி வச்சிட்டோம்ல, அந்த அப்ஜெக்டிவை எப்படி நாம் அச்சீவ் பண்ண போகிறோம், ஓகே, அதை எப்படி நம்மளோட கோலை போய் சென்றடைய போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அப்ரோச்சஸ், இதெல்லாம் பற்றி பேசணும். இந்த அப்ரோச்சஸை பற்றி பேசும்போது நமக்குன்னு சர்டன் கன்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. அந்த கன்ஸ்டன்ட்ஸ் என்ன? கன்ஸ்டன்ட்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு டிப்பிக்கலாக நம்ம அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டேஷன். நமக்குன்னு என்னென்னலாம் சவால்கள் வரலாம், இல்லை என்னென்னலாம் பிரச்சனை உள்ளே வரலாம் அப்படின்னா, அந்த பிரச்சனை யார் இம்போஸ் பண்ணுறது? அந்த கான்டெக்ஸ்ட். ஓகே, இந்த கான்டெக்ஸ்ட்ன்ற வார்த்தை கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ப்ராஜெக்டை பண்ண போகிறோம், டெஸ்ட் பிளானிங் ஆக்டிவிட்டி நடக்குது. அந்த பிளானிங் ஆக்டிவிட்டியோட மெயின் எய்மே என்ன அப்படின்னா, எதுக்காக இதை பண்ணுறோம், எங்கே போய் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த அப்ஜெக்டிவை பேசுகிறதும், அந்த அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்கு நாம் எடுக்கிற அப்ரோச்சஸ், அந்த அப்ரோச்சஸ் எல்லாம் எதுக்கு உட்பட்டது அப்படின்னா, நமக்கு அந்த சூழ்நிலை பொறுத்து, அந்த ப்ராஜெக்டை பொறுத்து என்னென்னலாம் கன்ஸ்டன்ட்ஸ் நம்மளுக்கு வருதோ அது எல்லாமே அப்ளிகபிள். அந்த கன்ஸ்டன்ட்ஸ் எதாவாக இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்க பட்ஜெட்டாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் உங்களுக்கு இருக்கிற டெட்லைனாக இருக்கலாம், ஆர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற டீம் கம்மி ஆளுங்களை கொண்டு இருக்கலாம், இல்லை நிறைய ஆளுங்க இருந்தாலும் அவங்களுக்கு போதிய ஸ்கில் இல்லாமல் இருந்திருக்கலாம், ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை ஒரு கிளியர் ரெக்குயர்மெண்ட்ஸோ, இந்த மாதிரி என்ன மாதிரியான கன்ஸ்டன்ட்டாக கூட இருக்கலாம். உங்களோட கான்டெக்ஸ்ட்டுக்கு, அதாவது உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்னலாம் கன்ஸ்டன்ட் வந்திருக்கோ, ஓகேவா, அந்த கன்ஸ்டன்ட்டுக்கு உட்பட்டு என்னென்ன அப்ரோச்சஸ்லாம் எடுத்தால் நம்மளோட அப்ஜெக்டிவை எய்ம் பண்ண முடியும், ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பேசுறது தான் டெஸ்ட் பிளானிங். ஓகேவா, இந்த டெஸ்ட் பிளானில் நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், இல்லை இதில் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கிற எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும், ஆர்டிஃபேக்டாக இருந்தாலும், அது எல்லாமே என்னென்னா ரிவிஷனுக்கு உட்பட்டது. ஓகேவா, திரும்ப அதை மாற்றலாம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, நமக்கு நெக்ஸ்ட்டு ஃபேஸ் என்னன்னா மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்றத பேச போகிறோம். அந்த மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸில் கிடைக்கிற ஃபீட்பேக்கை வச்சுக்கிட்டு இந்த டெஸ்ட் பிளானில் கிடைச்ச நமக்கு அவுட்புட், அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் என்னென்னா சேஞ்சுக்கு உள்ளாகலாம், ரீவிசிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பேசியிருந்தோம், இது எல்லாமே லாஜிக்கலாக நமக்கு பார்க்கும்போது சீக்வன்ஸாக தெரிஞ்சாலும், ஓகேவா, இது எல்லாமே ஐட்ரேட்டிவாகவும் நடக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு டெஸ்ட் பிளானிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்ற அந்த ஃபேஸுக்கு போயிடுவோம். ஓகேவா, பட் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, டெஸ்ட் பிளானிங்கில் கிடைக்கிற உங்களுக்கு அவுட்கம்மே திருப்பி இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச், மாறலாம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸில் கிடைக்கிற ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி. அப்போது இந்த ஃபேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப ஸ்டெப் 1க்கு போயிட்டு ரீவிசிட் பண்ணிட்டு திருப்பி வரோம், 1லேருந்து 2க்கு போயிட்டு திருப்பி 2லேருந்து 1க்கும் போகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்க்க சீக்வென்ஷியலாக தெரிஞ்சாலும் தே ஆர் நாட் சீக்வென்ஷியல், அட்லீஸ்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். சரியா, ஸோ இந்த டெஸ்ட் பிளானிங் அப்படிங்கிறது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இவங்க உள்ள சொல்லியிருக்கிற 1-2 வார்த்தைகள் அதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. இவங்க கொடுக்குற எக்ஸாம்பிளே தான் நீங்கள் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, நம்ம அதை சொல்லியிருந்தோம்ல, நம்மளோட கன்ஸ்டன்ட் என்னென்ன வேணால் இருக்கலாம்னா, டெட்லைன் பத்தாமல் இருக்கலாம், ஆளுங்க பத்தாமல் இருக்கலாம், இல்லை என்ன மாதிரியான டெஸ்ட் டெக்னிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எதுவாக வேணாலும் இருக்கலாம். சரியா, அந்த கன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஃபைன். இந்த கன்ஸ்டன்ட் யார் இம்போஸ் பண்ணுறான்னா, உங்களோட கான்டெக்ஸ்ட், உங்களோட சூழ்நிலை அதுதான் டிசைட் பண்ணுது. சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோலை பற்றி பேசுவோம். செஸ், தேங்க்ஸ்.